எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகுறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா இங்க பாருங்க, அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன? எங்க அண்ணன்ட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சுது. எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா பாரதர், டேய் என்ன வேண்டாம் மைன் அவளுக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, 30-30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா, வச்சுக்கிறவா உன் மருமக என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா? அப்படியா நான் சொன்னா அப்படின்னு இதுதான் சொல்றான். இது சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னேன். இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல, என்னைக்கு மரியாதை கொடுத்தா? இருங்க இப்ப நீங்க நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறானா, அந்த நீ என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று? ஒரு பணம் பறிக்கிறது ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற. நீங்க மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமா கையாளுங்க.